பிரதம மந்திரி வந்து விவசாயிகள் தொடர்பான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று செல்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இதனுடைய ஈரப்பதத்தினுடைய அளவீட்டை 22% உயர்த்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு முன்பாக ஒன்று சொன்னார்கள், நீங்கள் இந்த ஃபார்ட்டிஃபைடு ரைஸை வந்து ப்ரொடியூஸ் செய்வதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இந்திய அரசு வழங்காதது தான் இந்த தாமதத்திற்கு காரணம்னு சட்டப்பேரவையில் அமைச்சர் பேசினார். இன்றைக்கே அது வேறு வடிவமாக ஈரப்பதத்தினுடைய பிரச்சனையில் வந்து நிற்கிறது. சார், இவர்களுடைய மாறி மாறி இவர்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுக்களை ஓரம் தள்ளிவிட்டு இந்த பிரச்சனையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த பிரச்சனையில தமிழ்நாடோட கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில கவன ஈர்ப்பு விவாதத்தின் போது அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் ஈரப்பதம் குறித்து உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என தெரிவித்த போது சட்டசபை பேச்சிலேயே இன்னும் மழை வருது, அடுத்த வாரம் புயல் இருக்குதுங்கிறாங்க, இப்பவே அந்த கோரிக்கை வச்சோம்னா நம்மளுக்கு பின்னாடி கொஞ்சம் சிரமமா இருக்கும், மீண்டும் கோரிக்கை வைக்க முடியாதுங்கிறத ஒரு பதிவு செய்யறார். அப்போ எத்தனை முறை மழை வந்தாலும் நலஞ்சாலும் அந்த கோரிக்கையை வச்சுட்டு ஆகணும். சரி, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சார்பிலிருந்து ஈரப்பதத்தோட அளவை உயர்த்தி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை தாமதமாக வைக்கப்பட்டதற்காகத்தான் நான் சொல்றேன். சரி சரி, கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, உடனே மத்திய அரசு குழு வந்துச்சு, இதுவரைக்கும் எந்த முடிவுமே அறிவிக்காம கடைசியில முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஈரப்பதத்தோட அளந்துட்டு போன 2 நாள்ல 3 நாள்ல பதில் சொல்ல வேண்டியவங்க நீண்ட காலமா பதில் சொல்லவே இல்லை. ஆக இவர்களுடைய மத்திய அரசு அரசியல் செய்கிறது, மாநில அரசு அரசியல் செய்கிறது, முதல்வர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாருன்னா எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. கோவையில பிரதமரை வரவேற்றார். வரவேற்ற போது இந்த கோரிக்கையை வச்சிருக்கணும்ல, வைக்கல. எங்க தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரிய நேரத்துல கோரிக்கை வைக்கல, நான் உங்களிடம் மக்களுக்காக கோரிக்கை வைக்கிறேன், உடனே நிரந்தரமா எங்களுக்கு அந்த நெல் ஈரப்பதத்தோட 22% கொடுங்கன்னு ஐயா கோரிக்கை வச்சிருக்கல, அவரும் கோரிக்கை வைக்கல. இங்க அறிக்கைகள் தான் மாத்தி மாத்தி வருத ஒழிய கோரிக்கையில் இன்னைக்கு நிறைவேறல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. பொதுவாகவே உங்களுக்கு காவிரி படுகை என்பது 3 போகத்திலையுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. புயல், குறைந்த கற்ற தாழ்வுழுத்த நிலை வருது, பருவநிலை மாற்றத்தின் காரணமா அதிகப்படியான பனி, ஈரப்பதம் காற்றுல கடலோரமா இருக்கிறதால இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனை இருக்கும்போது நிரந்தரமா 22% கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நெல்லை வந்து காய வைக்கிறதுக்கான அந்த மிஷின், உலர்த்துறதுக்கான அந்த மிஷினை கொடுக்கணும், அதுவும் கிடையாது எந்த டிபிசிலையும். பத்தாவதுக்கு 50 ரூபாய் லஞ்சம் 2 கட்சி ஆட்சியிலும் மாத்தி மாத்தி வித்தியாசம் இல்லாம எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள்ட்ட, அதுக்கு தீர்வு காண்றதே கிடையாது. சரி, அந்த நெல்லு தூக்கி ஏத்தி புடிச்சு சிப்பம் போட்டு லாரியில் ஏத்துற தொழிலாளிக்கு வெறும் 10 ரூபாய் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு 25 ரூபாயாவது கொடுத்தாலாவது விவசாயிட்ட வாங்குற லஞ்சமாவது குறையும், ஒளியும், நாங்களாவது கேள்வி கேட்க முடியும். அதுவும் ரொம்ப குறைவான தொகையை கொடுத்துட்டு வாங்காத நாங்களும் போராட வேண்டிய சூழலை உருவாக்குறாங்க. ஆக அடுத்தது பாத்தீங்கன்னா நெல் சேமிப்பு, தற்காலிக சேமிப்பு. டக்குன்னு பிடிக்கிறாங்கன்னா பிடிச்சி லாரி வர்றதுக்கு லேட் ஆகுது, ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஆகுது, இன்னொரு இடத்துல அடுக்கி தார் பை போட்டு மூடி வைக்கிறதுக்கான தற்காலிக சேமிப்பு கிடங்கு திட்டம் இல்லாம இருக்குது. மிகச்சிறப்பா திட்டமிட முடியும். இது ஒரு எளிமையான திட்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல் வந்து பயிர் வச்சதையுமே 1 மாசத்துக்குள்ள எல்லா விவசாயிகளும் அந்த கிராமத்துல பதிவு பண்ண சொல்லிடணும். யாரால டிபிசிக்கு நெல் வைக்க போறீங்களோ பதிவு பண்ணிருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ், ஒரு கட் ஆஃப் டேட் கொடுக்குற மாதிரி அதுக்கு பதிவு பண்ண சொல்லிடணும். பதிவு பண்ண நெல் இந்த டிபிசிக்கு இத்தனை வரப்போகுது அப்படிங்கிறப்ப கணக்கு முதல்ல வந்துடும். அப்ப அதை பிடிக்கிறதுக்கு அந்த நெல்லை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஏற்பாடு முதல்ல இவங்க திட்டமிட்டு மிகச்சிறப்பா செஞ்சிட முடியும். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா வெளி மாவட்டத்து நெல், வெளி மாநில நெல் எல்லாம் இங்க வந்து விற்கிறதும் தடுக்கப்படும். ஒரு கிராமத்துல 1000 ஏக்கர் நெல் பயிரிடுறாங்கன்னா 1500 ஏக்கருக்கு கொள்முதல் பண்றாங்க. வியோக்கெல்லாம் காசை வாங்கிட்டு இது எங்க கிராமத்துல விளைஞ்சுன்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அப்ப தரமில்லா நெல், வெளி மாவட்ட நெல்லும் பாத்தீங்கன்னா லோடுக்கு 2 லட்சம் 3 லட்சம் காசை வாங்கிட்டு இறக்குறாங்க. அது வெடி அதுக்கு ஈரப்பதம் கிடையாது, எல்லாம் கிடையாது, வரிசை போடுறது கிடையாது, சீனியாரிட்டி கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நெல்லை மட்டும் உங்களுக்கு கொள்முதல் ஆகுது. ஆக நெல் கொள்முதல்ல ஒரு நிரந்தரமான வழிகாட்டு நெறிமுறைகளை
மாநில அரசு உருவாக்கணும். மத்திய அரசிடம் கேட்டு 22% என்பது நிரந்தரமா கேட்டு டெல்லியில போராடி வாங்கணும். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை வச்சு டெல்லியில வலுவா போராடணும். அது அஇஅதிமுகவும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாய நலன் என்பதில் இவர்கள் கட்சி அரசியல் செய்யாமல் இந்த மாநிலத்துக்கான கோரிக்கை அரசியலை செய்து கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும். இதுக்கு கர்நாடகா எவ்வளவு உதாரணமா இருக்குன்னு ஒரு விஷயத்துல சொல்ற கேளுங்க. கடந்த மா விளைச்சலின் போது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டு 3 மா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. சரி. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி, முதல்வரிடம் பேசி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. சரி. ஆந்திராவில் கிலோவுக்கு 4 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. அப்ப கோரிக்கைகள் வரும்போது அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமாக விரைவாக சிறப்பாக செய்யணும். அதுவும் காங்கிரஸ் உங்களுக்கு எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலம் தானே. அவங்க எப்படி கோரிக்கையை வச்சு மத்திய அரசு இருந்து வாங்கிட்டு வர்றாங்க? ஓகே. தெலுங்கானா முதல்வர் போய் எப்படி வாங்கிட்டு வர்றாங்க? ஓகே ஓகே ஓகே. அண்ணேன்னு பிரதமர் கூப்பிட்டு கேஸ் காரியத்தை சாதிச்சுட்டு வர்றாருல, அவரும் எதிர்க்கட்சிக்காரர் தானே. கோரிக்கைகளில இருக்கும் போது அதை சிறப்பாக செய்யணும். ரெண்டாவது இதை விட சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் அவர்கள் இருக்கிற மேடையிலேயே விவசாய சங்க தலைவர் பிஆர் பாண்டியன் இந்த கோரிக்கை வைக்கலாங்கன்னு யாருகிட்ட போய் சொல்றது? அவரும் வைக்கல. அவரும் வைக்கல. சரி, ஓகே, பேசலாம் சார். நம்ம ஈசன் சார், ஒரு 10 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு நெல் கொள்முதல் செஞ்சாங்களோ அதை விட கூடுதலாக நாங்கள் இந்த 54 மாதங்களில் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு திமுக தரப்புல சொல்றோம் சார். அது கவர்மெண்ட் சொல்றதா இல்ல ஸ்டேட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இதை படிச்சீங்களா? இது அரசுடைய சட்டமே பேரவை குறிப்புல இருக்கு சார். ஓகே சார், அது எப்படி மாறும் சார்? முதல்ல அந்த விஷயம் அது சரியான தகவல் தானான்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். ஈசன் சார் கேக்குதா நான் பேசுறது? ஐயா வணக்கம், கேக்குது. அதிமுகவோட ஆட்சி காலத்தை விட 10 ஆண்டுகளில் கொள்முதல் செய்ததை விட நெல் கொள்முதலை விட நாங்க 54 மாதங்கள்ல நாங்க கூடுதலாக செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. 120 மாதங்கள்ல செய்ததை விட நாங்க வெறும் 54 மாதங்கள்ல பாதி மாசத்துல நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாரு. அதாவது இது குறித்த தரவுகளை வெளியிடாம பொதுவாக ஒரு சட்டசபையில் தெரிவிக்கப்பட்ட குறிப்பு. அது தரவுகளை அப்பொழுதே வெளியிட சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். கூடுதலாக தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே அதை கேட்டு நாங்க மனு போட்டு அந்த 2 நாட்கள் கழித்து மனு அனுப்பிச்சிட்டோம். மாநில நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளோட விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி. ஏன்னா உரிய ஆதாரங்கள் கையில் இல்லாம அது குறித்து தெளிவான விளக்கத்தை சொல்ல இயலாது. ஓகே. இங்க இந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக திமுகவை சேர்ந்த பிரதிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வாங்குவதற்கு கர்நாடக முதல்வர் கடிதம் எழுதுனா பிஜேபி மாநில தலைவர் பின்னாடியே கடிதம் எழுதுவார், இதுக்கு கொடுக்கணும்னு. பிஜேபியோட முதல்வரை போய் பார்த்துட்டு வந்தா கர்நாடகாவோட காங்கிரஸ் கட்சி தலைவர் அடுத்த நிமிஷம் கடிதம் எழுதுவார். இல்ல 2 பேரும் சேர்ந்து போவாங்க. ஒரு மாநில நலனுக்காக, விவசாய நலனுக்காக ஆக்கப்பூர்வமாக பணி செய்வதற்கு கர்நாடகாவை தெலுங்கானாவை போல இங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுக திமுக கட்சிகள் முதல்ல நடந்துக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுது. இங்கேயே சத்தியம் டிவில உட்கார்ந்துட்டு சண்டை போடுறதால மாத்தி மாத்தி அறிக்கை கொடுக்கறதால என்ன வரப்போகுது? பேசுறதுக்கு இந்த தொலைக்காட்சி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது. ஒருத்தர் கருத்தை பதிவு பண்ணும்போது இன்னொருத்தர் இடையூறு பண்ணாதீங்க. உங்க மறு கருத்தை பதிவு பண்ணுங்க. மக்களுக்கு எப்படி கருத்துக்களை போய் சேரும்? எனவே ஆக்கப்பூர்வமாக விவசாய நலன, பொதுமக்கள் நலனில அரசியல் செய்யணும். அரசியல் செய்யுங்க, ஆக்கப்பூர்வமா செய்யுங்க. அதைத்தான் நாங்க வரவேற்கிறோம், விரும்புறோம். சார் ஈசன் சார், என்னன்னா மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணாவதை கண்டும் காணாமல் இருந்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்தார் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சேன். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய சார்ஜ். இந்த ஈரப்பதத்தினுடைய அளவீட்டை 22% உயர்த்த வேண்டும் என்ற மாநில அரசினுடைய கோரிக்கையை புறக்கணித்தது மத்திய அரசு. பிரதமரை சந்தித்து வரவேற்ற போது இந்த கோரிக்கையை வலியுறுத்தாமல் துரோகம் செய்தவர் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். நீர் விவகாரமாக இருந்தாலும் சரி,
விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த குற்றச்சாட்டுக்களை தாண்டி நீங்க கர்நாடகாவை போல ஒரு ஒருங்கிணைந்து ஒரு பிரச்சனையை அதை ஒரு தீர்வை நோக்கி கொண்டு செல்வதில் இவங்க இன்னுமே ஒரு ஒற்றுமையாக பயணிக்காதது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கா சார்? இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்கய்யா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இவர்கள் மக்களுக்காக ஒருங்கிணைப்பான ஒரு அரசியலை, ஒரு கோரிக்கை அரசியலை முன்னெடுக்காமல் கட்சி அரசியலை முன்னெடுப்பது. தப்பு செய்யட்டும், செஞ்சதுக்கு அப்புறம் புடிச்சிட்டு கேள்வி கேட்போம், இப்பவே நம்ம சொன்னோம்னா அவங்க முந்திக்கிடுவாங்கிற ஒரு மோசமான அரசியல் எண்ணம் தான் சார் இதுக்கு காரணமா இருக்குது. நாங்களே கேட்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை வைப்பாருன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் அவளோட எதிர்பார்த்தோம். ஓகே, ஆனா அந்த கோரிக்கை இல்லையே, வைக்கல. இன்னொன்னு பாக்கணுங்க, கடந்த 5 வருஷத்துல 800 அவங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்காக பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அதை கேட்க விரும்புறீங்களா? இல்ல, நான் நேரடியாக அவங்களும் எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான நீங்க தரவுகளையும் பார்க்கணும். கடந்த 5 ஆண்டுகள்ல 840 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை தமிழ்நாடு அரசு வீணடித்திருக்கிறது. கொள்முதல் செஞ்சதை பாதுகாக்கிறது, முளைக்க விட்டது, கெட்டு போனது, இப்படி நிறைய விஷயங்கள்ல 840 கோடி ரூபாய் மதிப்புல, இதுவும் அரசாங்கத்தோட தரவுகள் தான். ஓகே, அப்ப நெல்லை இருக்குது, கொள்முதல் பண்றாங்க, 25 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றாங்க நெல்லு. ஆனா அரிசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 70 ரூபாய் 75 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது கிலோ. ஓகே, தமிழ்நாட்டுல 117 கூட்டுறவு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. ஓகே, அரசாங்கமே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா கொள்முதல் பண்ணி இங்க அரிசியாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு வித்தாலும் இந்த நெல்லு 3-4 மாசத்துக்கு கூட பத்தாது. ஓகே, ஒரு ஆக்கப்பூர்வமான மார்க்கெட்டிங் பணி இருக்குது, மார்க்கெட்டிங் துறை இருக்குது, கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, அதுக்கு இடம் இருக்குது, இது எல்லாம் ஆக்கப்பூர்வமா இவங்க செய்வாங்கன்னு பார்த்தா, ஓகே, நாங்க ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறது, அதை தூக்கி இவங்க குப்பையில போட்டு போற வேலையாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சோதனைகள் தொடருது. ஓகே, 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 ஓகே.